பி குட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மேட்ச் நம்பர் 15 கேகேஆர் vs எல்எஸ்சி பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சோட வென்யூ ஈடன் கார்டன்ஸ் தாங்க நடக்குது. போன வாட்டி மழை பெஞ்சு கேன்சல் ஆன மாதிரி இந்த வாட்டி ஆகாதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, பவுன்ஸ் கிடைக்கும், லேட்டர் ஆன் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. இது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால ஹை ஸ்கோர் நல்லாவே வருங்க. இப்போ டாஸ் வின்னிங் கேப்டன் சேசிங் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனாலனா டியூ ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். லாஸ்ட் டைம் தான் மழை பெஞ்சதுனால இந்த வாட்டி டியூ அதிகமாகவே இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கீ பிளேஸை பற்றி பார்த்தோன்னா கேகேஆருக்கு ரகுவன்ஷி, ரிங்கு சிங், பத்திரானா இருப்பாங்க. இப்போ எல்எஸ்சி சைடில் பார்த்தோன்னா ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷ், முகமது ஷமி இருப்பாங்க. ப்ராபபிள் 11 பற்றி பார்த்தோன்னா ரெண்டு டீமும் அதே மாதிரி தாங்க போவாங்க. ஆனால் கேகேஆருக்கு பத்திரானா மட்டும் உள்ள ஆட் ஆவார்னு நம்ம பார்ப்போம். எல்எஸ்சிக்கு வனிட்டு அசராங்க ஆட் ஆவார்ன்ட்டு எதிர்பார்க்கலாம். இம்பாக்ட் பிளேஸை பற்றி பார்த்தோன்னா கேகேஆருக்கு மதிஷா பத்திரானா, ரோமன் பவல் உள்ள வருவாங்க நம்பலாம். எல்எஸ்சிக்கு ஆவேஷ் கானும் ஆயுஷ் பதோனியே உள்ள வருவாங்கன்னு நம்பலாம். இப்போ ரெண்டு டீமோட பிளஸ் அண்ட் மைனஸை பத்தி பார்த்தோம்னா கேகேஆருக்கு ரகுவன்ஷி நல்லாவே ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் நல்லாவே ஸ்கோரை ஆட் ஆன் பண்ணி கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். மைனஸை பத்தி பார்த்தோம்னா ஃபின்னாலனும் கேம்ரூன் கிரீனும் இப்போ ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஸ்கோர்ஸ் எதுவுமே அதிகமாக வரல. ஸோ இது ரொம்ப மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு அவங்களுக்கு இல்லைங்க. இருந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்கள வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அதுதாங்க கேகேஆருக்கு பெரிய மைனஸாக இருக்குது. எல்எஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சிக்கு டாப் ஆர்டர் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பவுலிங் சைடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மைனஸை பற்றி பார்த்தோன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. டாப் 3 டிபெண்ட் பண்ணி தான் மிடில் ஆர்டர் இருக்காங்க. அவங்க ஸ்கோர் பண்ணனா இவங்களும் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. இது எல்எஸ்சியோட பெரிய மைனஸாக இருக்குது. வின் ப்ரெடிக்டரை பற்றி பார்த்தோன்னா கேகேஆருக்கு பத்திரானா உள்ள இன்க்ளூட் ஆகிறதுனால அவங்களோட பவுலிங் அட்டாக் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஆனால் யார் வின் பண்ணுவானா எல்எஸ்சி தான் வின் பண்ணுவாங்க. எதுக்குன்னா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த மேட்ச் எல்எஸ்சி தாங்க வின் பண்ணுவாங்க. அடுத்த மேட்சோட அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.